Hello students, welcome to Nice for Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல example 2.14 பார்க்க போறோம். Solve 8x congruent 1 mod 11 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதில் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் எங்கே இருக்குது? கான்கிரண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷனில் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஈக்குவேஷனில் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஒன் இருக்குல்ல, இந்த ஒன்னை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி யாருமே எல்லாம் போயிடுவாங்க. முன்னாடி யாருமே இல்லைன்னா இந்த மாடோட வேல்யூ என்னவாகும்? 11k மாறிடும். அதுதான் பண்ண போகிறேன். 8x minus 1 equal to 11 times of k. இது 11. ஓகேவா? ஏன் ஈக்குவல் டுன்னு மாறிச்சு? ஏன்னா இந்த ஒன்னை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டேன். அதனால எனக்கு வந்து இங்கே இருந்த வேல்யூ வந்து 11k மாறிடுச்சு. ஓகே, ஈக்குவல் டுன்னு மாறின பிறகு ஆஸ் யூஷுவல் ரூல் தான். நம்ம என்ன பண்ணுவோம்? 8x வச்சுக்குவோம். 11k இங்கே இருந்துட்டு போட்டும் +1. இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1. அடுத்து என்ன பண்ணுவோம்? எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணுமா? ஸோ 11k +1 டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால இந்த சைடு வரப்போ டிவிஷனில் மாறிடும். இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த ஈக்குவேஷனை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேம் என்ன மேம் ஆல்ரெடி ஒரு வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க, இப்போ தேவையில்லாமல் 2 வேல்யூ கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா ஆமாம் கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்குல்ல, மேலே இருக்க நியூமரேட்டரு 8ஆல் கம்பல்சரி டிவைட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கே விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். 1ன்னு போட்டிங்கன்னா 11 1s are 11 + 1 அப்படின்னு இருக்கும். 11 1s are 11 11 தான். 11 + 1 12. 12/8 இருக்கு. இது ஹோல் நம்பராக வருமா இல்லை டிஜிட் வச்சு வருமா? டெசிமல்லாம் வச்சு தான் வரும். அப்போ இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. கே விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடலாம். மேம் இந்த மாதிரி நாங்கள் எக்ஸாமில் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா? சும்மா மனப்பாடம் பண்ணி இதுக்கு நிறைய பேர் எழுதுறாங்க. கேவோட வேல்யூ 5 7 21 வச்சுக்கோங்க அப்படின்னு மனப்பாடம் பண்ணுறாங்க. அது வந்து நாட் குட். அது ரொம்ப தப்பு. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் போடணும். 11 × 2 + 1. இங்கேயும் டிவைடட் பை 8 இருக்குது, இங்கேயும் டிவைடட் பை 8 இருக்குது. 11 2s are 22. 22 + 1 23 டிவைடட் பை 8. இதுவும் தப்பு தான். ஏன் தப்பு? டெசிமல் பாயிண்ட்டில் வரும். ஏன்னா நீங்கள் இங்கே இப்படி டிவிஷன் போட்டு பார்த்துக்கோங்க, டெசிமலில் தான் வரும். k which is equal to 3. 3ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 11 × 3 + 1 டிவைடட் பை 8. 33 + 1 34 டிவைடட் பை 8. இதுவும் தப்பு. ஏன்னா டெசிமலில் தான் வரும். k which is equal to 4. 11 × 4 + 1 divided by 8. 11 4s are 44. 44 + 1 45 divided by 8. இதுவும் வராது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? k which is equal to 5. So 11 × 5 + 1 divided by 8. 11 5s are 55. 55 + 1 56. 56 divided by 8. இது 8ல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 7 8s are 56ன்னு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கேயோட வேல்யூ என்னது? 5 தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே, எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 11k + 1 டிவைடட் பை 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கேவோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது கூட 8 ஆட் பண்ணும். இப்போ தான் கதையே இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 5 கூட 8 ஆட் பண்ணி எழுதிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த வேல்யூ கிடச்சிரும், நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த பக்கம் இந்த கோட்டுக்கு அப்புறம் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத ஸ்டெப் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆனால் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? 11k + 1 டிவைடட் பை 8 அப்படின்னு எக்ஸோட வேல்யூ இருக்குது. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறத மறந்துடுங்க. இப்போ 11 × kல 5 + 1 டிவைடட் பை 8. ஓகே, அப்போ என்ன வந்துடும்? 56 டிவைடட் பை 8. 7ஆல் கேன்சல் ஆச்சு, கம்ப்ளீட் நம்பர் வந்துச்சு. சரி, இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இது கூட என்ன ஆட் பண்ண சொல்கிறாங்க? 8 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 11 கேவோட வேல்யூ கூட 8 ஆட் பண்ண சொல்கிறாங்க +1 டிவைடட் பை 8. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. இப்போ இந்த k + 8 நான் என்ன பண்ணலாம்? உள்ளே கொண்டு போகலாமா? உள்ளே கொண்டு போனால் என்ன வந்துடும்? 11k + 88 + 1 டிவைடட் பை 8. சரி, 11k + 1. இந்த 1 நான் சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த 88 பின்னாடி கொண்டு போயிடுறேன் டிவைடட் பை 8. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிறது என்னது? 11k + 1. இங்கே இருக்கிறது என்னது? 88. இப்போ இது தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? 11k + 1 டிவைடட் பை 8ன்னு எழுதிக்கலாம். 88 டிவைடட் பை 8ன்னு எழுதிக்கலாம். 88 டிவைடட் பை 8 வந்து கம்பல்சரி கேன்சல் ஆகும், ஹோல் நம்பராக வரும். ஸோ இந்த பார்ட் கரெக்டு. 11k + 1 டிவைடட் பை 8 கம்பல்சரி டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகும். அதைத்தானே நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ அப்போது இங்கே இருக்கிற நம்பர் கூட +8 ஆட் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், +8 ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணுமா எக்ஸாமில் அப்படின்னா வேண்டாம், உங்களுக்கு புரியணும்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் 8 ஆட் பண்ணணும் உங்களுக்கு ஞாபகம் வருதா, ஓகே சரி மேம். இப்போ இந்த சம்முக்கு ஓகே, வேறு ஏதாவது சம்முக்கு வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே கீழே 7 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 மல்டிபிள்ஸை ஆட் பண்ணி பாருங்கள், கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். காய்ச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ k + k which is equal to 5 இருக்குது. இது k1 வச்சுக்கிறேன். k2 என்னவா இருக்கும், 5 + 8 13 இருக்கும். k3 என்னவா இருக்கும், 13 + 8 21 இருக்கும். இப்போ 3 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வேல்யூ 58ன்னு போட்டப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிது, 7ன்னு கிடச்சிது கரெக்டாக. 5ன்னு போட்டப்போ 56 / 8 7ன்னு கிடச்சிது. இது நான் x1ன்னு வச்சுக்கிறேன். x2ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 11 13 + 1 / 8. ரஃப் காலமாக ஒன்று போட்டுக்கலாமா, கீழே போட்டுக்கிறேன். 11ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 1 3s are 3, 1 3s are 3, 1 1s are 1, 1 1s are 1, 3 4 1. என்ன மேம் டேபிள் கூட தெரியாதா அப்படின்னா, தெரியும்டா எனக்கு டக்குன்னு நான் போடுறதுக்காக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். 144 / 8. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 8s are 8, பேலன்ஸ் என்ன வரும், 6 வரும். 8 6s are 64, சாரி 8 8s are 64, ஓகேவா. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, x2ஓட வேல்யூ 18 வருது. அடுத்து x3 கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் இதை x3 k3ன்னு சொல்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ 11ஐயும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள், +1 / 8. அப்போ 11 21, 1 1s are 1, 1 1s are 1, 1 2s are 2, 1 2s are 2, 2 3 1, 2 3 1. ஆல்ரெடி இங்கே ஒரு +1 இருக்குல்ல, அப்போ 2 3 2 / 8 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 8s are 24 வந்துடும் கரெக்டா. ஸோ 2 8s are 16 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 4 இருக்கும் 20ஐ ரீச் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு 3 இருக்கும், ஓகேவா. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 7 ஆச்சு. அப்போது 2 8s are 16, இந்த 23ல் 16 போய் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. அந்த 7ஐ நான் இங்கே போட்டேன்னா பார்க்க எப்படி இருக்குது, 72 மாதிரி இருக்கா. அப்போ 29 times 9 8s are 72, ஓகேவா, புரிஞ்சா. அப்போ இது ஆன்சர் என்ன வருது, 29 அப்படின்னு வருது. நம்ம நீ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருக்கு மேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ கூட நிறுத்திக்கோங்க. இப்போ ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா, k1 which is equal to 5 அப்படிங்கிறப்ப x1 which is equal to 7, k2 which is equal to 13 அப்படிங்கிறப்ப x2 which is equal to 18 போதும். இப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா, x வேல்யூ அப்படின்னு போட்டு 7, 18 வச்சு முடிச்சிருவீங்க. அவ்வளோதான் இந்த சம், ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய யூடியூப் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், 8 8 ஆட் பண்ணுங்கள், ஏன்னா 8ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சிங்கிள் லைனில் முடிச்சிடுறாங்க. அதுக்கான ரீசனை தான் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். எதுக்காக நம்ம 8ஐ ஃபஸ்ட்டு கிடச்ச நம்பரோட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு அது 88ன்னு மாறும். 88 8ஆல் டிவைட் ஆகும். 11k + 1 ஆல்ரெடி டிவைட் ஆகும், நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறோம், ஓகேவா. இது எக்ஸாம்க்கு எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை எழுதினாலே போதும். உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் அதையும் எழுதிக்கலாம். இந்த k which is equal to 5ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய பேர் என் வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I will definitely try my best. Thank you students.